ரிஷபராசிக்காரர்களுக்கு 18 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற ஒரு மேன்மையான ஒரு நல்ல அமைப்பு அந்த தடவை ராகுகேது பயிற்சி வருது. என்ன அப்படின்னு சொன்னா, ராகுகேதுக்கள் ஒரு பாபகிரகங்கள் 3, 6, 11 மட்டுமே நல்ல பலன்களை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகுகேதுக்கள் ஒரு முழு சுற்றுக்கு 18 வருடங்கள் ஆகும். 12 ராசிகள்ல அவர்கள் 1.5 வருடங்கள் தலா 1.5 வருடங்கள் வீதம் அவர் 12 ராசிகள்ல 18 வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்தி வருவார். இந்த அமைப்புல 3, 6, 11ஆம் இடங்கள்ல மட்டும் வர்றதுக்கு 4.5 வருஷம். அந்த 18 வருஷத்துல 4.5 வருஷம் தான் ராகுகேதுக்கள் நல்லது செய்யும். அந்த 4.5 வருஷம் நல்லது செய்கின்ற போது மீதி இன்னும் ஒரு 4.5 வருஷம் கேது ஒரு நல்ல அமைப்புல இருப்பார். அதனால எப்படி பார்த்தாலும் பாபகிரகங்கள் அப்படின்றதுனால பாபகிரகங்கள் நன்மைகளை குறைவாகவும் தீமைகளை அதிகமாகவும் செய்யும் அப்படின்றதுதான் ஜோதிட விதி. அந்த அமைப்புல 3, 6, 11 மட்டும் வரும்போது ராகு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிலைமையை பண்ணுவார். இதுல இன்னும் ஒண்ணு சூட்சுமம் என்னன்னா, அவருக்கு பிடிச்ச வீடு மேஷம், கடகம், ரிஷபம், கன்னி, மகரம் ஆகிய 5 வீடுகள் தான். இந்த 5 வீடுகள்ல ராகு இருக்கும்போது கெடுபலன்களை குறைத்துக் கொள்வார், நன்மைகளை அதிகமாக செய்வார் அப்படின்றதும் ஜோதிட விதி. இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோமேயானால் 3ஆம் இடத்தில் தனக்கு மிகவும் பிடித்த கடக வீட்டில் வருகிறார். ஆகவே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை, ராகு கேதுக்கள் என்றாலே மாற்றங்கள் தான். குறிப்பா சொல்லப்போனா ஒரு 25, 26 வயசுல இருக்கிற இளைஞர்களுக்கு, எதிர்காலத்தை இன்னும் ஆரம்பிக்காத, எதிர்காலத்தை இன்னும் தெரிந்து கொள்ளாத இளைய பருவத்தினருக்கு நல்ல எதிர்காலத்தை புரிய வைப்பார், தெரிய வைப்பார், உணர வைப்பார். ஆக ராகு கேதுக்களே மாற்றங்கள் அப்படின்ற சேஞ்சஸ் அப்படின்றதுக்கு ராகு கேதுக்கள் தான் மிக முக்கிய காரணம். கேதுதான் முதன்மை காரணம் மாற்றத்திற்கு, ராகு அதனுடைய பின்னால் வருகின்ற ஒரு காரணம். இந்த அமைப்பின்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் தனக்கு பிடித்த கடக வீட்டில் ராகு கேதுக்கள் மாறுவதால் ஒரு 1.5 வருஷ காலம் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடைபெறும். குறிப்பா இந்த கடக வீடு ஜலராசின்னு சொல்லப்படுகின்ற வெளிநாட்டு, வெளிதேசம், வெளிநாட்டை குறிக்கிற ஒரு அமைப்பு. இன்றைக்கு படித்திருக்கின்ற இந்த ஒரு இளைய பருவத்தினர் வேலை விஷயமா பொதுவா வெளிநாட்டுல வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க முயற்சி பண்ணியும் நடக்காம இருந்திருக்கலாம், அல்லது வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்காம இருந்திருக்கலாம், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். இந்த அமைப்புகள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு கைகூடி வரப்போகின்றன. அந்நிய இன மத வேற்றுமொழிக்காரர்கள், நீங்கள் உங்களுக்கு தூரமான ஒரு மொழிக்காரர், உங்களுக்கு நேர்மாறான ஒரு இனத்துக்காரர், உங்களை தவிர்த்து உங்களுடைய சொந்த இனத்தை தவிர்த்து வேற இனங்கள்ல இருக்கிற மற்ற மதத்துக்காரர்கள், மற்ற மொழிக்காரர்கள், மற்ற அமைப்பில் உள்ளவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவுவாங்க. அவர்கள் மூலமான லாபங்கள் உங்களுக்கு இருக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம்னு நாங்க சொல்லுவோம். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல ஒரு பாபகிரகம் அமரும் போது ஒரு முயற்சியில நீங்க ரொம்ப இதுவரைக்கும் சோம்பலாக கடந்தவர்கள் திடுதிப்புன்னு எந்திரிச்சு ஒரு நல்ல முயற்சியை செய்வீர்கள். ஒரு விடாமுயற்சியோட ஒரு காரியத்தை நிச்சயமாக சாதிப்பீர்கள். உங்களுடைய முயற்சி, தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்துல பாபகிரகங்கள் அமரும் போது நம்முடைய தைரியம் கூடுதலாகும், நம்முடைய முயற்சிகள் பலிதமாகும், முயற்சிகள் எடுப்பதற்கான அமைப்புகள் உருவாகும், வீரியத்துடன் செயல்படுவோம் என்பது ஜோதிட வாக்கு என்பதால் ரிஷபராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் இருந்த ஒரு அமைப்புகளை பின்தள்ளி சுறுசுறுப்பா எந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த மாசம் ஆரம்பிக்கிற 18ஆம் தேதி, ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆரம்பிக்கிற ராகுகேது பேச்சில இருந்தே உங்களுக்கு ஒரு முயற்சிகள் அதிகமாகிறதும், இன்னொன்னு நான் அதிகமா சொல்லுவேன், கொஞ்சமா முயற்சி பண்ணாலே நிறைய அதிர்ஷ்டங்கள் உருவாகிறதும் உங்களை நீங்க கண்ணால உணர முடியும். உங்களுக்கு பிறர் உதவியா இருப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க ஒரு உதவி கேட்க போறீங்கனால அந்த உதவி இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும், அல்லது உங்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நண்பர் அந்த உதவியை செய்து தர முடியாத ஒரு நிலைமையில இருப்பார். அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இப்போது விலகுகிறது. யாரும் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சாலும், நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த அமைப்புகள் இப்போது உருவாகுது. நீங்க அடுத்தவர்களுக்கு உதவி பண்ண வேண்டும் என்றால் அதற்கான தகுதி நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று அர்த்தம். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு 12 ராசிகள்ல ஒரு 3 ராசி மிகப்பெரிய யோகத்தை ராகுகேது பயிற்சினால் அடைய போது, அந்த அமைப்புகளுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி மிகச்சிறந்த நல்ல மேன்மையை தரும். உங்களுடைய தைரியம், வீரியம், புத்துணர்ச்சி அனைத்தும் இதாகும். இளைய பருவத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய எதிர்கால நல்வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் உணரப் பெறுவீர்கள், தெரிய வர பெறுவீர்கள். எந்த ஒரு முயற்சியிலையும் உங்களுக்கு ராகுகேது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சக்சஸ் ஆகும். ஆகவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ராகுகேது பயிற்சியாக இந்த பயிற்சி அமையும்.